சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு வணக்கம். இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டாக செய்ய போகிற வண்டி மாடலு. பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட் BS6 3128 மாடலில் இருக்கிற ஒரு கண்டெய்னர் லோட் பாடி நம்ம செஞ்சுன்னுக்கிறோம். பார்த்திங்கன்னா 32 அடி வண்டி. ஃபுல்லாக நம்ம பாடி கட்டியிருக்கோம். ஃபுல்லாக கார்ட்போர்டு, அட்டை, இந்த பேப்பரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த டயர் கூட பேப்பர் தான். கலர் பேப்பர் வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றிடுறோம். பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். வண்டி பாருங்கள், இதுதான் அதோட ஃப்ரண்ட் சைடு லுக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நேஷ்னல் பர்மிட் வச்ச வண்டி. இன்னும் நம்ம வண்டிக்கு மேலே பேரில் எதுவுமே எழுதலை, இனிமேல் தான் எழுத போகிறோம். அது நம்மளோட கஸ்டமர் பொறுத்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா வண்டியோட ரியர் வியூ. ஏன்னா கண்டெய்னரோட இந்த லாக் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, லாக் கூட நம்மளே ஹேண்ட்மேடாக தான் செஞ்சோம். இப்போ பார்த்திங்கன்னா பம்பரு, ரியர் பம்பருவாங்க, சேஃப்டி காட்டி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா லைட்டு, இது பார்த்திங்கன்னா LED லைட் இப்போ ஒர்க்கு. BS6 மட்டும் இந்த LED லைட்டை நம்ம கொடுப்பாங்க, அதை மட்டும் நம்ம போட்டிருக்கோம். கீழே 2 சைடு பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டு, ஒன்றுத்தில் நம்ம ரெஜிஸ்டர் நம்பரும், இன்னொன்றில் நம்ம வேறு மாதிரி சைன்ஸும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ரியர் வியூ. இது பார்த்திங்கன்னா நம்மளோட அட்லூ டேங்க்குன்னுவாங்க. இது வண்டி பொல்யூஷன் கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ஆயில் மாதிரி ஊற்றுவாங்க. அந்த டேங்க் தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு 45 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் தான். அடுத்து பாத்தில் வெள்ளை கலரில் இருக்கிறது வண்டியோட டர்போ இன்ஜின் மாதிரி. உள்ளதான் சைலன்சர் இருக்கும். சைலன்சர் ஃபில்டரோட கவர் ஆனது. BS6க்காக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்காகவே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வண்டியோட இன்டீரியரு. இங்கே பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் நம்ம பெர்த்து கொடுத்துருக்கோம், டிரைவர் தூங்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டு. முன்னாடி இருக்கிறது ஸ்டேரிங்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்பீடோமீட்டர், அந்த கியர் பாக்ஸ் பார்த்தில் பார்த்திங்களா, அது கியர் இருக்குது. கீழே இன்ஜின் பாக்ஸு, நம்ம இன்ஜினை கழட்டி கூட செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீடோமீட்டரில் டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அட்லூ லெவலு, ஃபியூலு, டீசல் எவ்வளோ இருக்குது, ஸ்பீடு, RPM எல்லாமே நம்ம அதிலே செக் பண்ணிக்கலாம். இப்போது டயருக்கு பக்கத்துலேயே இருக்குது பார்த்திங்களா, இது பேட்ரி பாக்ஸு. இது ஸ்டெபிலைசர் கனெக்ட் பண்ண பேட்ரி பாக்ஸ் மாதிரி. இது நம்ம ஃபுல்லாக பிளாக் பாடின்றதுனால பிளாக் கலர்லேயே கூட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்குது இது பார்த்திங்கன்னா டீசல் டேங்க்கு. டீசல் டேங்க் கிராஸ்லிங் பாடி இந்த பிளாஸ்டிக் வச்சு செஞ்சுருக்காங்க. இது ஒரு 375 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. இதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல டிரைவரோட இந்த டூல்ஸ்க்கோ இல்லைனா வேறு ஏதாவது பொருள், இந்த கயிறு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏணி எடுத்துகிட்டு போடுவோம். ஏணி போட்டதுக்கு முன்னாடி இதுதான் லுக்கு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது அந்த கண்டெய்னரோட கேப் மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னா எழுதிக்கலாம், இல்லை பெயிண்ட் வேணால் அடிச்சிக்கலாம். இன்னும் நம்ம ஒயிட் பெயிண்ட் கொடுக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது சில்வர் பீடிங்கு. இது கீழே இன்ஜினை நம்ம கழட்டி பார்த்துக்கிறதுக்கான அந்த கிரில்லு. இது ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் நம்ம சின்ன வண்டி கார்ட்போர்டுன்றதுனால நம்ம கொடுக்கல. ஏன்னா உள்ளே நம்ம இன்ஜின் மாதிரி எதுவுமே மாட்டல, சும்மா அவுட்டர் லுக் பார்க்க அழகாக இருக்கும். இது கீழே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம லைட்லாம் போட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ், இதான் நம்ம வண்டியோட பிளானு. இன்னும் நமக்கு பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி ஃபுல்லாக ரெடி ஆகும். இங்கே கண்டெய்னர் பார்த்திங்களா, இங்கே இந்த மேல் சைடும் இந்த கீழ் சைடு, இங்கே கீழே வண்டி இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடு எல்லாத்துக்குமே நம்ம பெயிண்ட் கொடுக்கணும். பெயிண்ட் கொடுத்தா தான் வண்டி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இதான் நம்ம வண்டி செய்ய போகிற பிளானு. இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் நம்ம இந்த வண்டியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை ஒரு ஃபுல் வீடியோவோ போட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.